பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் 8 இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக. பிரிந்தவர்களை ஒருங்கிணைக்க 10 நாள் கெடு விதித்த நிலையில் அதிமுகவில் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார். இது பற்றி விவரிக்க இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கிறார். செங்கோட்டையன் அடுத்து என்ன செய்ய போகிறார்? இன்னொரு தர்ம யுத்தத்தை தொடங்க போகிறாரா அப்படின்ற கேள்விகள் ஏற்பட்டிருக்கு. அதிமுக தொடர்பான செய்திகளை, கட்சி தொடர்பான செய்திகளை கடந்த 2016 பார்த்துட்டு இருக்கோம். என்ன நடந்தது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த நிகழ்வுகளுடைய முதல் தொடக்கம் அப்படின்றது, அதாவது சமீபத்திய ஆண்டுகளில் நேற்று நம்ம பார்த்தது செங்கோட்டையனுடைய அதிருப்தி குரல். அதற்கு முன்பாக என்ன ஏற்பட்டதுன்னா 2016க்கு போனோம். 2016 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மரணமடைகிறார். 6ஆம் தேதி அவருக்கு இறுதி அஞ்சலி செய்யப்பட்டது. அப்போது இருந்து இந்த பிரச்சனை ஒவ்வொன்றாக தொடர்கிறது. அதுக்கப்புறமா திரு OPS அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கிறார். OPS பதவியேற்ற பிறகு கொஞ்ச நாள் அவர் முதலமைச்சராக இருக்கிறார். திடீர்னு அவர் ஒரு போர்க்கொடி தூக்குகிறார். பிப்ரவரி மாதம் OPS தர்மயுத்தம் அப்படின்னு பிப்ரவரி 7ஆம் தேதி மெரினாவில் அமர்ந்தார். மெரினாவில் அவர் அமர்ந்த பிறகு என்னிடம் இந்த பதவி கட்டாயமாக எழுதி வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி 2-3 கோரிக்கைகளை முன்வைத்தார். அம்மாவுடைய மரணத்துக்கு நீதி விசாரணை வேணும், ஒரு குடும்பத்தினுடைய பிடியில் கட்சி போயிடக்கூடாது, தொண்டர்களுடைய எண்ணம் இதுதான் அப்படின்லாம் 2-3 கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார். அப்போது 2 அணிகளாக OPS அணி, சசிகலா அணி அப்படின்னு 2 அணிகளுக்கு எம்எல்ஏக்கள் மாறி மாறி சென்று கொண்டிருந்தார்கள். 11 எம்எல்ஏக்கள் OPSஐ சேர்த்து அவரோடு சென்றார்கள். இதிலிருந்து இவர்களை தக்க வைப்பதற்காக கூவத்தூருக்கு எம்எல்ஏக்கள் படையெடுத்தார்கள். கூவத்தூருக்குள்ள இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களில் சிலர் ஏறி குதித்தெல்லாம் வந்து OPSோடு இணைந்தார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சராக இருந்த மஃபாய் பாண்டியராஜன் உள்ளிட்டவங்கெல்லாம் அதில் இருந்தாங்க. கூவத்தூரில் இந்த காட்சிகள் எல்லாம் 1 வாரங்கள் அரங்கேறியது. அதிமுகவுடைய முக்கிய புள்ளிகள் மட்டும் போக வர இருக்க உள்ள அங்கே இருந்த எம்எல்ஏக்கெல்லாம் 120க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அங்கே தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள், தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள். இப்போ நம்பர் கிடைக்குமா கிடைக்காதா? சசிகலா அவர்கள் அவரை முதலமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செஞ்சிருந்தாங்க. அதை கவர்னர் ஏற்றுக்கொள்ளாமல் அவர் மகாராஷ்டிராவுக்கு சென்று விட்டார். கவர்னர் வருவார் அப்படின்னு காத்திருந்தார்கள். கவர்னர் வரவில்லை. இதற்கிடையில் இங்கே ஆட்டம் தொடங்கிவிட்டது. எம்எல்ஏக்கள் அங்கு போவதும் இங்கு போவதும் அப்படின்னு காட்சிகள் மாறிக்கொண்டே இருந்தது. இந்த ஒரு சூழலில் தான் தீர்ப்பு வந்தது. சொத்து வழக்கில் தீர்ப்பில் சசிகலா அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் தண்டனையை உறுதி செய்தது 4 ஆண்டுகள் அப்படின்னு. அதன் அடிப்படையில் அவர் சிறை செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. சிறை செல்வதற்கு முன்பாக கூவத்தூரில் அவர் பேசினார். அடுத்து இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சராக EPSஐ தேர்வு செய்தார்கள். அதற்கு முன்பாக கை காட்டப்பட்டவர் சசிகலாவுடைய முதல் தேர்வாக இருந்தவர் கட்சியினுடைய சீனியர் அப்படின்ற அடிப்படையில் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை செங்கோட்டையனும் பலமுறை சொல்லியிருக்கிறார். செங்கோட்டையனுக்கு அடுத்ததாக EPS அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு சசிகலா அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்தில் சபதம் ஏற்ற பிறகு அவர் அங்கிருந்து சிறைக்கு செல்கிறார். 15/2/2017. அதற்கு அடுத்த நாள் தான் அவர் பதவியேற்கிறார். 16/2/2017 முதலமைச்சராக EPS அவர்கள் பதவியேற்கிறார். பதவியேற்றதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னா காட்சிகள் மாறியது. கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் இருந்தார். அவருடைய கட்டுப்பாட்டில் அதிமுக கட்சியும் இருந்தது, அதிமுக நிர்வாகிகளும் இருந்தாங்க. ஒரு பொங்கல் விழாவுக்காக அவங்க வாழ்த்துக்களை சொல்ல போனோம் அப்படின்னு சொல்லப்பட்ட சூழலில் மாறி மாறி கருத்து பரிமாற்றங்கள் நடந்து அன்னைக்கு பெரிய சண்டை நடந்ததாகவும், அதுக்கப்புறம் திரு டிடிவி தினகரனை எதிர்த்து இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா 6 முன்னாள் அமைச்சர்கள், அதுபோல் அன்றைக்கு பல அமைச்சர்கள் அவர் எதிர்த்து பேசி அதன் பிறகு கட்சியிலிருந்து டிடிவி தினகரன் வெளியேற்றப்பட்டார். இதற்கு மத்தியில் டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டார். அவர் திகார் சிறைக்கு சென்றார். இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்தார் அப்படின்னு அவர் மேலே வழக்கு தொடுக்கப்பட்டது. அவர் சிறைக்கு சென்று மீண்டும் திரும்பி வந்தார். இதற்கு மத்தியில் சசிகலா அவர்கள் அவரிடம் இருந்த அந்த பொதுச் செயலாளர் பதவி அப்படின்றது OPS இணைந்த பிறகு OPS ஒருங்கிணைப்பாளர், இவர் இணை ஒருங்கிணைப்பாளர் மாற்றப்பட்டது.
டிடிவி தினகரன் என்ன பண்ணார்னா தன்னுடைய ஆதரவு 18 எம்எல்ஏக்களோடு சென்று இந்த ஆட்சிக்கு எதிராக ஊழல் புகார் அப்படின்னு கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தாரு. அதையே மையமாக வைத்து இபிஎஸ் இந்த 18 பேரையும் தகுதி நீக்கம் செய்யக்கூடிய நடவடிக்கையை மேற்கொண்டார். அதை எதிர்த்து பல வழக்குகள் தொடரப்பட்டு அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் வந்தார், ஜக்கையன். எஞ்சியிருக்கவர்கள்லாம் பதவிகள் பறிக்கப்பட்டது. அதனால தினகரனோடு இருந்தவர்களுடைய பதவி பறிக்கப்பட்டு இபிஎஸ் தன்னுடைய பெரும்பான்மையை தக்க வைத்துக் கொண்டார். 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலோடு நடந்த சட்டமன்ற தேர்தல். அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவும் கூட்டணி அமைத்து விட்டது. இப்படி காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்க திடீர்னு தேர்தலுக்கு முன்பாக சசிகலா சிறையிலிருந்து வெளியே வந்தார். சசிகலா வந்தவுடன் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, சசிகலா வந்து விட்டார், இனி கட்சி நிர்வாகிகள் அங்கே போவாங்க அப்படின்னு. ஆனால் கட்சி நிர்வாகிகள் யாரும் போகவில்லை. சசிகலா மட்டுமே தொலைபேசியில் தொடர்ந்து நிர்வாகிகளோடு தொண்டர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். இதற்கு மத்தியில் தேர்தலுக்கு முன்பாக அதிமுக ஆட்சி அமைக்கட்டும்னு சசிகலா கடிதம் வெளியிட்டு விட்டு தேர்தலில் அவர் பங்கேற்கவில்லை. அதாவது தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் போகவில்லை. ஏன்னா தேர்தலில் நேரடி அரசியலில் அவர் போட்டியிடுவதற்கு தடை இருக்கிறது, சிறை சென்று தண்டனை அனுபவித்த காரணத்தால். இதற்கு மத்தியில் இந்த கூட்டணி மொத்தம் 75 இடங்களை பெற்று எதிர்க்கட்சி தலைவர் யார் அப்படின்றதுலையும் போட்டி ஏற்பட்டு ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்னு இபிஎஸ் எதிர்க்கட்சி தலைவராகிறார். இவ்வாறு சென்று கொண்டிருந்த இந்த அதிமுக உறவு அப்படின்றது ஒற்றை தலைமை அப்படின்ற விவகாரம் வர மீண்டும் பூதாகரமானது. 2022 ஜூன் மாதம் 23ஆம் தேதி 2வது பொதுக்குழு, அந்த பொதுக்குழு நடந்தப்போ ஓபிஎஸ் மேலே பாட்டில் வீசப்பட்டது. அந்த பொதுக்குழு முதல் பொதுக்குழுல பாட்டில் வீசப்பட்டது. 2வது பொதுக்குழுக்கு அவர் போகல. அப்போ அவர் அதிமுக தலைமையகத்தை சூறையாடினார் அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. அதனால ஓபிஎஸ் நீக்கப்பட்டார். எப்படி சசிகலா நீக்கப்பட்டாரோ, எப்படி தினகரன் நீக்கப்பட்டாரோ, அதுபோல ஓபிஎஸும் நீக்கப்பட்டார். அதன் பிறகு அன்று முதல் தொடர்ந்து வழக்கில் இருந்து ஒற்றை தலைமை அப்படின்றது இப்போது நீதிமன்றத்தின் மூலமாக உறுதியாகி இருக்கு. இன்னும் இது தொடர்பான 2 வழக்குகள் இருக்கு. இதற்கு மத்தியில் பிரிந்து சென்ற அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் கூட்டணி அமைக்க, பாஜகவோடு கூட்டணியில் இருந்தவர்கள்லாம் நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கமா இல்லையான்னு கேள்விகளை எழுப்ப இபிஎஸ் ஓபிஎஸ் ஒருபுறம், தினகரன் ஒருபுறம் வெளியேறி இருக்கிறாங்க. எல்லாரும் ஒன்று சேரணும்னு 6 அமைச்சர்கள் தேர்தலுக்கு அப்புறம் பேசியும் பதில் கிடைக்காததால செங்கோட்டையன் போர்க்கொடியை உயர்த்த, அந்த போர்க்கொடியின் வெளிப்பாடாக செங்கோட்டையன் அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு. எப்போ வேணா அவர் நீக்கப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சசிகலா அவர்களுடைய பொறுப்பு பறிக்கப்பட்டதோ, எப்படி தினகரன் நீக்கப்பட்டாரோ, எப்படி ஓபிஎஸ் நீக்கப்பட்டாரோ, அதே பாணியில் செங்கோட்டையனுடைய பதவியும் பறிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அவர் நீக்கப்படுவார் அப்படின்னு அதிமுக வட்டாரத்திலிருந்தே தகவல்கள் வருகிறது. ஓபிஎஸ் ஏற்கனவே தர்மயுத்தம் 1, தர்மயுத்தம் 2 தொடங்கி இருக்கிறார், நடத்தி வந்தார். இந்த சூழல்ல செங்கோட்டையனும் அந்த தர்மயுத்தத்தில் இணைய போகிறாரா? அவருக்கு ஆதரவாக வந்திருக்கக்கூடிய சசிகலாவுடைய குரல், தினகரன் குரல், ஓபிஎஸ் குரல், இந்த 4 பேரையும் ஒன்று சேர்க்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் 8 இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெருக. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.